என் பேர் வந்து சித்திரை செல்வி முனிவேல். என்னோட வயசு வந்து 40 வயசு. நான் பிறந்த இடம் வந்து KL யூனிவர்சிட்டியில் பிறந்தேன். வளர்ந்தது வந்து பிறந்ததுலேருந்து நான் வந்து வளர்ந்தது வந்து பாட்டி வீட்டில். பாட்டி வீடு வந்து லடாங் கம்பக்குவான்தான் கோலசிலாங்கோலில் இருக்குது. அங்கே பாட்டி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அம்மா அப்பா என்னை அங்கே பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. 5 வயசுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் என்னை வந்து கூட்டிக்கிட்டு பிஜேக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் பிஜேயில் வந்து தடிக்கா வந்து 5 வயசு 6 வயசு வந்து மலாய் தடிக்காவில் படித்தேன். ஒன்னாப்பு வந்து தமிழ் ஸ்கூல் படித்தேன். தமிழ் ஸ்கூல் வந்து SJKT விவேகானந்தா தமிழ் பள்ளி பிஜேயில் இருக்குது. அங்கே படித்தேன். அங்கே வந்து ஒன்னாப்புலேருந்து 5ஆப்பு வரைக்கும் படித்தேன். சில சூழ்நிலையில் வந்து வீட்டை விட்டு வீட்டு பிரச்சனைலாம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சோம். இப்போ தனியாக பிரிஞ்சினப்போ வந்து நான் வந்து மறுபடியும் 5ஆப்பில் வந்து பாதியில் வந்து மாறி காப்பாருக்கு வந்தேன். காப்பாரில் வந்து SJKT லடாங் ஜலன அக்கோப் தமிழ் பள்ளியில் படித்தேன். அங்கே வந்து 5ஆப்பு 6ஆப்பையும் நான் முடித்தேன். அங்கே முடிச்சுட்டு அதோட 6ஆப்பு முடித்த கையோட ஒரு வருஷம் அங்கே மன்னங்கா ஸ்கூல் படிச்சுட்டு திருப்பி இங்கே மாமா வீட்டுக்கு வந்தோம். சின்ன வயசில் வந்து என்னோட ஆசை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு. சந்தர்ப்ப சூழ்நிலை படிக்க முடியாமல் போணுச்சு. ஒவ்வொரு வீட்டில் இருந்து வாழ்க்கையை போனோம். அப்புறம் இன்னொன்று வந்து விளையாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வந்து கித்தா விளையாடுறது. பிள்ளைங்க கூட சேர்ந்து கித்தா விளையாடுவோம். அந்த டின்னெல்லாம் அடுக்கி அந்த பால் விட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவோம். அத்தரட்டை இந்த மாதிரிலாம் விளையாடுவோம். அப்புறம் காலகட்டத்தில் வந்து அண்ணன் தம்பிங்க நான் 5 பேருமோ 5 இடத்துல வளர்ந்தோம். பல விஷயங்கள் பல பிரச்சனைகள்லாம் நடந்து இப்போ வந்து ஃபேமிலியோட கல்யாணம் பண்ணி இப்போ வந்தாச்சு. ஆனால் 12 வயசு வரைக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து எல்லாம் வளர்ந்தோம். படிக்கணும் ரொம்ப ஆசை, எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ரொம்ப படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால இப்போ என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புனாலே கசக்குது. படிப்புனா என்ன கசக்குது. ஃபோனு டிவி இது இருந்தாலே வாழ்க்கை போதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் வாழ்க்கையில் வந்து படிக்கணும். நிறைய நாலேஜை கற்றுக்கணும். அது இருந்தால் தான் நம்ம வாழணும். மலேசியாவில் நம்ம வாழ்னா நம்மளுக்கு படிப்பு தான் மெயின் முக்கியமே. அந்த படிப்பு இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. எங்கள் காலகட்டத்தில் படிப்பு இல்லைன்னா இப்போ போய் ஒரு வேலை செஞ்சாலும், ஒரு கொலை வெட்டுற வெஸ்டையில் வேலை செஞ்சாலும் கிடைக்கும். இன்னும் வருங்கால பிள்ளைங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காது. இப்போல்லாம் வந்து படிப்பு தான் முக்கியம். மெயினாக தயவு செய்து எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிங்க.